சிங்கப்பூர்ல 2 வீடு 2 மனைவி. வாழ்க்கைய ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்த பலே நபர். எதுவுமே தெரியாத அப்ராணியா வாழ்ந்த முதல் மனைவி. சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னாலே சட்டம் ஒழுங்கு அப்புறம் கட்டுப்பாடுகள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் விஷயங்கள். இங்க சட்டத்தோட கண்ணுல மண்ண தூவிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத மறுபடியும் ஒரு தடவை உணர்த்துது இந்த சம்பவம். ஒரு மனைவி 2 பிள்ளைகள் அப்படின்னு சீரும் சிறப்புமா வாழ்ந்து வந்த 58 வயசு சிங்கப்பூர்காரர் யாருக்குமே தெரியாம அமெரிக்காவுல ஒரு ரகசிய கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 8.5 வருஷங்கள் 2 வீடுகள்ல சுகபோகமா வாழ்ந்து வந்த சம்பவம் தான் இப்போ சிங்கப்பூர் முழுக்க ஹாட் டாபிக். சிங்கப்பூரை சேர்ந்த ஓங் ஹியாப் லியோங் அப்படிங்கிறவருக்கு போன 1992வது வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 2 பிள்ளைகளோட ஒரு அழகான குடும்பமும் இருந்துச்சு. ஆனா ஆசை யாரதான் விட்டுச்சு? 2003வது வருஷம் லோ வாங் ஹான் அப்படிங்கிற பொண்ணு கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த லோகுவிற்கு ஓங்கோட குடும்ப பின்னணி அக்கு வேறா ஆணி வேறா தெரிஞ்சிருந்தும் அவங்க எதையுமே பொருட்படுத்தல. பல வருஷங்கள் ரகசியமா நீடிச்ச இந்த உறவு ஒரு கட்டத்துல கல்யாணத்துல முடியணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அதிபுத்திசாலித்தனமா ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. ஆனா சிங்கப்பூர்ல முதல் மனைவி இருக்கிறப்போ 2வது கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம் அப்படிங்கறதால இந்த ஜோடி 2017வது வருஷம் அமெரிக்காவோட லாஸ் வேகாஸ் நகருக்கு பறந்தாங்க. அங்க அவங்களோட கல்யாணத்தை சட்டவிரோதமா பதிவு பண்ணிக்கிட்டாங்க. வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணா சிங்கப்பூர் போலீசாருக்கு தெரியாது அப்படின்னு அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி சிங்கப்பூர் திரும்பின ஓங் பகல்ல ஒரு மனைவி, நைட்ல ஒரு மனைவி அப்படின்னு 2 வீடுகளையும் ரொம்பவே லாவகமா சமாளிச்சு 8.5 வருஷங்கள் ஜாலியா தன்னோட ரெட்டை வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா விதி யார விட்டுச்சு? இவங்களோட கள்ள உறவுல திடீர்னு விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆத்திரம் அடைஞ்ச 2வது மனைவி லோ 2025 ஜூன் மாசம் பழிக்கு பழி வாங்க முடிவு பண்ணி ஓங் மேல சிங்கப்பூர் போலீஸ்ல பிகாமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இருதார மனம் புரிஞ்சதா புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில ஓங் சிக்கின பின்னாடிதான் ஏமாற்றப்பட்ட முதல் மனைவிக்கு தன்னோட கணவரோட இந்த தில்லு முள்ளு வேலை தெரிய வந்திருக்கு. சூட்டோட சூடா அமெரிக்க நீதிமன்றமும் இவங்களோட கல்யாணத்தை செல்லாது அப்படின்னு அறிவிச்ச நிலையில ஓங் உடனே கைது செய்யப்பட்டாரு. சிங்கப்பூர் தண்டனை சட்டத்தின்படி கணவன் இல்லனா மனைவி உயிரோட இருக்கிறப்போ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்பவே கடுமையான குற்றம். இதுக்காக 7 வருஷங்கள் வரைக்கும் சிறை அப்புறம் அபராதம் விதிக்கப்படலாம். ஓங்கோட குடும்பத்தினர் அவரை மன்னிச்சிட்டதா சொல்லி மன்றாடினப்பவும் கூட பொதுமக்களோட நலனும் சட்டத்தோட மரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன நீதிபதி ஓங்குக்கு 2 மாசம் 2 வாரங்கள் சிறை தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சாரு. லோ மீதான வழக்கும் இப்போ நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இந்த மாதிரியான தில்லுமுள்ளு செய்யறவங்களுக்கு சிங்கப்பூர் சட்டம் வச்சிருக்க கூடிய இந்த செக் எப்படி இருக்கு?